ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம், ரொம்ப நாளாக போகலான்னு சொல்லி போக முடியாமல் ஒரு கெட்டப்பில் போட்டிருந்த ஒரு ட்ரிப்புக்கு தான் இப்போ தூசு தட்டி போயிட்டுருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் என்னோடய ஃபேமிலி. ஆக்சுவலி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி போய்ட்டுருக்கோம் ஃப்ரம் ஹவுசூர்லேருந்து. ஜென்ரலாக நம்ம ஃபேமிலியோட ட்ரிப் போகும்போது காருக்கு பூஜை பண்ணுவோம்ல, நல்லபடியாக போயிட்டு வரணுன்ட்டு. ஸோ அதுக்கான பூஜை தான் இது எங்கள் அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் தான் போக போகிறோம். சிப்ளிங்ஸ் அண்ட் கசின்ஸ் எல்லாமே சேர்த்து. அப்பா அம்மா 2 பேரும் வரல, அவங்கள இன்னொரு ட்ரிப்பு கூப்பிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ಸರಿ ಹುಷಾರು ಹೇಳು ತಾತಕ್ಕೆ ಬಾಯ್ ತಾತಾನು ಬಾಯ್ ಅಜ್ಜಿ ಎಲ್ಲ ಐತೆ ಅಲ್ಲಿ 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 ಹುಡುಕ್ತೀಯ ನನ್ನ ಮಗನೇ ಸರಿ ಬಾಯ್ ಪಾ ಅಮ್ಮಗೆ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ತಾತ ಎಲ್ಲ ಐತೆ ನೋಡಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅಜ್ಜಿ ಅಜ್ಜಿ ಅಜ್ಜಿಗೆ ಬಾಯ್ ಹೇಳ್ಬಿಡು. ಹೇಳ ಬಾಯ್ ಅಜ್ಜಿಯನ್ನು ನಿಲ್ಸು ಬಾಯ್ ಮಾಡ. ಸರಿ ಹುಷಾರಮ್ಮ. ಹಾಂ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀವಿ. ಹಾಂ ಫೋನ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆಯ್ತಾ ಅಣ್ಣ? ಆಯ್ತಣ್ಣ ಅಣ್ಣ. கேஸ் பம்னாலியில் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டி எங்கேயுமே ஒரு 2 ஹவருக்காச்சும் நிறுத்தாமல் ஓட்டலான்னு பார்த்தோம். ஆனால் முடியல. கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சிக்னலில் நிற்க வேண்டியதாகிடுச்சு. டீ ஆக்கி. ஸோ கைஸ் ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன பிரேக்காக 4 மணி நேரம் கழித்து ஒரு இடத்துல போட்டிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்களுக்கு. ஆளுக்கு 2 டீ போட்டு அப்படியே கொஞ்சம் நமக்கும் சரி, நம்ம வண்டிக்கும் சரி, நம்ம விஷ்ணுக்கும் சரி ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே போவோம் டெஸ்டினேஷன் நோக்கி. ஆக்சுவலி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெவோஷனல் ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கழிச்சு ஃபேமிலியோட கேஷ். நம்ம கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. நம்ம பையன் இன்னும் தூங்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரிப்பு போயிட்டு அங்கேருந்து வந்து ரெஸ்ட் எடுத்தான். பட் ஆனாலும் மறுபடியும் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள். இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது அவன் எழுற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் எழுந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ண போகிறோம். டைம் பாருங்கள், எக்ஸாக்ட்லி 5-6 ஆகுது இப்போது. அப்போயே வந்து நமக்கு டெஸ்டினேஷன் டைம் பார்த்திங்கன்னா 9:15 சம்திங் காட்டுச்சு. இப்போ மேப் போட்டால் எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போமா? இதுவங்க இப்போ சொன்னல 9:15 சம்திங் காட்டுச்சு. இப்போ பாருங்கள் 10 மணி காட்டுது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 5 ஹவர் ட்ராவல் பண்ணணும். ஆனால் 5 ஹவருக்குள்ளே போக மாட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா இன்னொரு பிரேக் கண்டிப்பாக எடுப்போம் இன்பிட்வீனில் எங்கேயாவது. அது எங்கேன்னு தெரில. எதர் டீக்கு இன்னொரு பிரேக் எடுப்போம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம். எஸ், போய் நம்ம விஷ்ணுவை எழுப்ப போயிருக்காரு. எழுறானா பார்ப்போம். எழுந்து சரி நான் போகலாம், மேனேஜபிள் தான் அப்படின்னா நம்ம கிளம்புவோம். அப்படியே கூப்பிட்றோங்கப்பா. இப்போ ஓகே தான், எழுந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க கைஸ், இவன் தான் விஷ்ணு. செம்மையாக தூங்குவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நல்ல பையன். நம்ம ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் டீ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பையன் பிளாக் காஃபி வந்துட்டு வந்திருக்கான். கைஸ் ஃபைனலி ஒரு 1.5 ஹவர் கழிச்சு நம்ம மறுபடியும் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்ம காரில் 3 பேர் தான் முடிச்சிருக்கோம். நான், அப்புறம் விஷ்ணு, அப்புறம் நம்ம ராஜண்ணா பின்னாடி இருக்கார். ஸோ அப்படியே மெதுவாக ஏதாவது ஒரு பாட்டு போட்டு மெலோடி சாங் கேட்டு போவோமா? கைஸ் அங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது பனிமூட்டம் பாருங்கள். நைட் நம்ம வரும்போது அந்த டார்க்கில் ஒன்றுமே தெரில 2 பக்கமே. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:44 ஆகுது. பாருங்கள் உண்மையிலே ஒன்றுமே தெரில ஃப்ரெண்டில். அங்கே பாருங்கள் காட்டுறேன் இருங்க, மிரர் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் கிளியராக தெரியும். செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் கைஸ். என்னடா இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏதாவது ஃபால்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஃபால்ஸ் பார்க்குறதுக்கான கூட்டம் இல்லைங்க, டீ குடிக்கிறதுக்கான கூட்டம். ஆனாலும் பாருங்கள், நம்ம இந்த ரோட்டில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 குட்டி குட்டி ஃபால்ஸ் அதை நான் கண்டிப்பாக காட்டுவேன் கைஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் காட் செக்ஷன் தான். ஸோ போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும், அழகாக 2 பக்கமுமே சும்மா சூப்பர் சீனிக். எங்கே சொன்னீங்க?
நீங்கள் தண்ணி வரது கேட்டா போட போட தண்ணி வரது கேட்டா போட போட எங்க நான் உண்மையிலே இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த ரோட்டில் ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன், நல்லா இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் இந்த வாட்டி அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வாட்டி. எனக்கு பார்க்குற இடத்துல எல்லாமே அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணிட்டே இருக்குது, தப்பானவே தோணலை. அந்த அளவுக்கு இருக்குது இந்த வாட்டி வெதர். மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 மணி. இப்போது வந்து கல்லடக்கா ஜங்ஷன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தியிருக்கோம், கேடி ஹோட்டல் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. உள்ளே வந்து பார்த்தோம், ஆனால் செம்ம க்ரௌடு. இங்கே பாருங்கள், உட்காரவே இடம் இல்லை. அப்புறம் அப்படியே ரைட்டாக திரும்பணும், இங்கேயே நமக்கான பிளேஸ் இருந்தது. ஹலோ ಹಾಯ್ சொல்லு. ಒಂದು ಕಾಫಿ ಒಂದು ಒಂದು ಟೀ ಒಂದು ಕೊಡ್ತೀನಿ. ಯಾಕೆ ನಿನ್ಗೆ ಊಟ ಬೇಡ? ಟೀ ಲಾಸ್ಟಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಿ. ಯಾವ ಪ್ಲೈನ್ ರೋಸ್ಟ್ ಪ್ಲೈನ್ ರೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ತಗೋ ಮಗು ಪ್ಲೈನ್. ಗೀ ರೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಗೀ ರೋಸ್ಟ್ ಪ್ಲೈನ್ ಅಲ್ವಾ? ಇದು ತುಪ್ಪ ದೋಸೆ. ಇದು ತುಪ್ಪ ದೋಸೆ ಒಂದು ಮಸಾಲೆ, ಅದು ಗೀ ರೋಸ್ಟ್. ನೈ 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 ನಿಮಗೆ ನೀನು ಕೇಳಿದ್ದೇನೆ ಕೇಳಿಲ್ಲ. ತುಪ್ಪ ದೋಸೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಇಲ್ಲ. ಟೀ ಒಂದು ನಿಮ್ಗೇನು ಬೇಡ? ಇಲ್ಲ. ಟೀ ಎಷ್ಟು ಒಂದು ಸಾಕಾ? ಒಂದು ಸಾಕು. ಒಂದೇ ಸಾಕಾ? ಟೀ ಎರಡು ನಾವು ಊಟ ಮಾಡಿಬಿಟ್ಟು ತಗೊಂಡು ನಮ್ಮ ಕಾಫಿ ಲಾಸ್ಟ್ ಕುಡಿಸಿಗ್ಲಣ್ಣ. ತಿನ್ನು, ನಾನು ಬೇಕಂದ್ರೆ ತಿಂತೀನಿ. ಇದು ಟೀ ಒಂದೇನಾ? ಹಾಂ ಒಂದೇ. ಟೀನಾ? ಟೀ ಒಂದು ಸಾಕಾ? ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ಸಾಕು? இல்லை ನಾವು ಊಟ ಮಾಡಿ ಫಸ್ಟ್ ಟೀ ಕೊಡಬೇಕು. இங்கே நான் இங்கே ஒன்று காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். டீ கேட்டால் ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது பார்க்க டல்கோனா காஃபி மாதிரி தானே இருக்குது, ஆனால் அது இல்லை, அது வந்து டீயா. இதோ இப்போ மிக்ஸ் பண்ண உடனே நார்மல் டீ மாதிரி ஆயிடுச்சு. நம்பி சாப்பிடுங்க. நம்ம ஆர்டர் பண்ண டீ வந்துடுச்சு. ஓகே, சேம் அதே டோனில் தான் இருக்குது இதுவுமே. ಬ್ಲ್ಯಾಕ್ ஆய்ப்பா ஆய் ಜ್ಯೂಸ್ நல்லா இருக்கா? ದೋಸೆ ತಿಂದಿದ್ದೀನಿ. ನಿಮಗೆ ದೋಸೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತಾ? உங்கள் கர்நாடகான்ட்டு சும்மா போய் சொல்லக்கூடாது. சாம்பார் சாம்பார் ದೋಸೆ ತಿಂದಾಗ ದೋಸೆ ತಿಂದಿಲ್ಲ. அவங்க எங்கள் மம்மி கால் பண்ணியிருக்காங்க எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. அங்கே ஒருத்தன் சாப்பாடு பிடிக்காமல் சாப்பிட்டுட்டு இருக்கான், பாவம். ಜಿಯಲ್ಲಿ ಲಿಕ್ಕಮ್ಮ, ಜಿಯಲ್ಲಿ ಲಿಕ್ಕು ಸೆಲ್ಫಿ. ஹாய் அதுக்கு பாய் பாய் கைஸ். நல்லபடியாக சாப்பிட்டோம், பட் ஆனால் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓகே.
நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி, வடை அண்ட் மசால் தோசை எல்லாமே சாப்பிட்டோம். அண்டு வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த வடை அண்டு டீ மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பில் பாருங்கள் 705. நம்ம ராஜனாவும் ஐஷாப்பும் அங்கே சம்திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அதே மாதிரி சாப்பிட்டு வெளியே வந்து பார்க்குறோம். இதோ மழை பெஞ்சிட்ருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த ஹோட்டலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே உடுப்பியை நோக்கி போவோம். மழை பாருங்க நல்லா பெஞ்சிருக்கானா. அதுவிக் சே ஹாய். நானும் நைட்லேருந்து தூங்கலான்ட்டு இருக்கேன். கண்ணாடி தான் மழை வரப்பா. பல்லு முளைச்சா பணபுட்டி பாரு பிள்ளைக்கு அந்த வகையில் Halimani Homestay is on the right. கைஸ் ஃபைனலி ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். நம்ம ஒசூர்லேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் டைம் வந்து 9:15 AM சம்திங் காட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பிரேக் எடுத்ததுக்கப்புறம் 10 AM கிட்ட காட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சு இப்போ ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா 11:41 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் நம்ம ஹோம் ஸ்டேக்கு. பாருங்கள் அதுதான் ஹோம் ஸ்டே, அல்லிமனை ஹோம் ஸ்டே அப்படின்ட்டு. இப்போது நம்ம செக்இன் பண்ணோம். ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் ಅಮೌಂಟು 2000 ರುಪೀಸು. ಈ ಸ್ಟೇ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರಿ ಇವಾಗ ಚೆಕ್-ಇನ್ಗೆ, ಈಗ ರೀಚ್ ಆದ್ರಿ ಸ್ಟೇ. கைஸ் இதான் நம்ம ஹோம் ஸ்டே தங்க போகிறது இன்றைக்கி. அண்ட் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கிணறு இருக்குது, தண்ணி கூட இருக்குது. அதாவது ஒரு குட்டி வில்லா அது. இதெல்லாமே பாருங்கள் அவங்க ப்ராப்பர்ட்டி தான். நம்ம எடுத்துருக்கிறது வில்லா வந்து பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். நம்ம இப்படி போகலாம். நம்ம லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்களா, நம்மளும் அப்படியே லக்கேஜ் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கூட உள்ளே போகலாம். ஏதாவது லக்கேஜ் கொடுங்கக்கா, எடுத்துகிட்டு வரேன். லக்கேஜ் இருக்கா, ஏதாவது எடுக்கணுமா? ஆமாம் மண் பார்த்தீங்களா, என் பேக்கே விட்டுட்டீங்க. அப்போ நான் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஆகாமல் இருந்திருக்கணும். அதான் உங்களோட எண்ணம். ஆட சும்மா இருங்கக்கா, மூஞ்செல்லாம் ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. போனா தெரியும், இதுதான் பண்ணுவாங்க அவங்க. போகலாம். நோடி 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 பாருங்கள், சிசிடிவிலாம் இருக்குது. இதோ அதுதான் நம்ம புக் பண்ண வில்லா. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உடுப்பி சிட்டிக்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 5 to 6 கிலோமீட்டர்ஸ். எதுக்கு இங்கே புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு எங்கேயுமே அவைலபிளாக இல்லை ரூம்ஸ். இன்றைக்கி வேறு சண்டேயா, ஸோ எங்களுக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு, ப்ளஸ் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதனால் இங்கேயே புக் பண்ணிட்டோம். சரி நம்ம இப்போது ரூம்குள்ளே போயிட்டு ரூமை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. போகலாமா? இதுதான் ரூமு, டிவி இருக்குது. ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಮುರುಡೇಶ್ವರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ರಿಟರ್ನ್ ಬರೋ ಉಡುಪಿ ನೋಡ್ಕೊಂಡು ಸ್ಟೇ ಹಾಗೆ ಮಾಡ್ತೀರಾ? ಸರಿ. அப்புறம் கிச்சன் இருக்குது, கிச்சன் ஆக்சசரிஸும் இருக்குது. ரெஸ்ட் ரூமு, இங்கே 2 ரூம். கைஸ் இந்த வில்லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு கிச்சன் அண்ட் ஒரு காமன் பாத்ரூம் அண்ட் 2 பெட்ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. 2000 ருபீஸ்க்கு இது எங்களுக்கு ஓகேவாக தான் தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம், இதில் ஏசி இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு என்ன கேட்டால் ஏசி தேவையில்லைன்னு தான் தோணுது. ಮಲ್ಪೆ ರೋಡ್, ಮಲ್ಪೆ ಬೀಚ್ ಸೈಟ್, ಮಲ್ಪೆ ಕರಾವಳಿ ಬೈಪಾಸ್ ಬರ್ತದೆ. ಬೈಪಾಸ್ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ತಿಮ್ಮಪ್ಪ ಹೋಟ್ಲ ಎಲ್ಲ ಎಷ್ಟೊತ್ತಲ್ಲೂ ಇರುತ್ತೆ ಹೋಟ್ಲು? ರಾತ್ರಿ ಅಷ್ಟೇ ಫ್ರೆಶ್ ಆಗಿಬಿಟ್ಟು ಮುರುಡೇಶ್ವರ ಹೊರಡ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಸ್ವಲ್ಪ ಬೀಚ್ ನೋಡಿಕೊಂಡು ರಿಟರ್ನ್ ಬಂದು ಕೃಷ್ಣ ಟೆಂಪಲ್ ನೋಡಿಕೊಂಡು
கெஸ் இவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ குளிச்சுட்டு சுற்றி பார்க்க வெளியே போவோம்ல. ஸோ ரிட்டர்ன் வரும்போது நல்ல ஹோட்டல் எது உடுப்பில நான்வெஜ்க்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அவரும் சொல்லிட்டு இருந்தாரு. அதை தான் அவர்கிட்ட கேட்டிருந்தோம் கனடால. இதாங்க இப்போ மழை வேறு வந்துட்டு இருக்கு. குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் சுற்றி பார்க்க. அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா டக்குன்னு பண்ணிட்டீங்களா? நன்றி. இந்த வாட்டியுமே வந்து கோபுரத்துக்கு போகிறது டவுட்டாக தான் இருக்குது. எங்கள் கேங்கில் சில பேர் கொல்லூர் போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு இந்த கோபுரத்தை மேலே போய் பார்க்கணுன்னு ஆசை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரே அடியாவா இங்கே பக்கத்துலேயே ஒரு பார் இருந்துச்சு. சும்மா வந்து கேட்போமேன்னு கேட்டு பார்த்தோம்.